முதல்வர் இந்த வார்த்தையை சொல்லும்போது அப்போ எப்படி இருக்கும்? ஏற்கனவே என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, திருமாவளவன் நம்ம கட்சியை விட்டு கூட்டணியை விட்டு வெளியில் போனார்னா கட்சியை உடைச்சிடுவாங்க திமுக பண்ணுவோம்னா. ஏன்னா நாங்கள் கூட்டணியில் தொகுதி கொடுக்குறோம், அதை ஜெயிக்கணுமா இல்லையா? அப்படி ஜெயிக்க மாதிரி கேண்டிடேட் யாருன்னு கேட்கறதுல தப்பு இல்லையா? நீங்க திருமாவளவனை இலக்காரமா பாக்குற மாதிரி தானே இருக்கு. அவருக்கு சிட்டான ஒரு குரூப் தான் அது. அவங்கள உடைக்க முடியாது. ஆனா இவர் கொஞ்சம் அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா முதல்வர்கிட்ட சொல்லி தான் தொகுதிக்கு நிறைய இது செஞ்சு கொடுத்தாரு, அதனால இன்னொரு தொகுதியை நம்ம டெவலப் பண்ணுவோங்கிறதுக்காக அவர் கேட்டிருக்கலாம். நிறைய பேர் திருமாவளவனை வளர்த்து விடாதீங்க, திருமாவளவன் வளர்த்து விட்டா இந்த மக்களுக்கு அவங்களால இந்த பிசிஆர் கேஸை போட்டு ரொம்ப இம்சப்படுத்துறாங்கன்னாலாம் எவ்வளோ பேர். ஆனா நீங்க மிரட்டலுக்கு அடிபணிஞ்ச மாதிரி தானே தெரியும். மிரட்டலுக்கு நாங்க ஒன்றும் அடிபணியில, நட்பு. அதனாலதான் மாநில அரசியல்ல கவனம் செலுத்தினாதான் கட்சியை தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எம்பில இருந்து இவர் எம்எல்ஏக்கு போட்டி போடுறாரு அப்படிங்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு போட்டியா இருக்கிறாரு. கண்ண நீங்க அது தப்பு கண்ண. அதாவது எந்த கால்குலேஷனை வச்சு பழைய கம்யூனிட்டி பீப்புள்ஸ் எல்லாம் விஜய் கூட போயிட்டாங்கன்னு சொல்றீங்க? இல்ல, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு அவ்வளவு பேரும் இந்த சமூகத்தை எப்படி அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எப்படி சொல்ல? திருமாவை பொறுத்த மட்டும் திமுகவினுடைய செல்ல பிள்ளை தான். நீங்க யாரு வேணாலும் எப்படி வேணாலும் அப்படியே ஏமாத்திட்டு இருக்கீங்க. இதை சொல்லி வணக்கம். வணக்கம். பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள் குறித்து நம்ம ஐயா திரு காமாட்சி நாயுடு அவர்களை பற்றி பேச வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ஆளூர் ஷானவாஸோட இஷ்யூ பெரிய விஷயமா போயிட்டு இருக்குது. அவர் உங்களோட கூட்டணி கட்சியோட வேட்பாளராக இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த தடவை அவருக்கு போட்டி போடுறதுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது அப்படின்னு ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஆளூர் ஷானவாஸை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன சார்? அதாவது அவர் ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல உழைப்பாளி. அவருடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவர் அதிகமான பணிகளை செய்திருக்காரு. 100 நாள் வந்திருக்காருன்னு கூட. 100 நாள் கரெக்டா வந்திருக்கு. 100% வந்திருக்காரு. 100% வந்தது மட்டும் இல்ல, நிறைய முதலமைச்சர்கிட்ட சொல்லி அவருடைய தொகுதியுடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நிறைய வேலை பார்த்திருக்காரு. இப்ப நீங்க சொன்னதான் பிரச்சனையா மாறி இருக்கு. அதுதான் பிரச்சனை. என்னன்னா அவருடைய தொகுதி சம்பந்தமா முதலமைச்சர்கிட்ட பேசி நிறைய சொல்லி அந்த தொகுதியை டெவலப் பண்ணிட்டாரு. ஆகையினால அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இப்ப நான் அந்த தொகுதியை டெவலப் பண்ணிட்டேன், இன்னும் பேக்வேர்டா இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளில் எனக்கு ஒதுக்கி கொடுங்க, நான் தலைவர்கிட்ட சொல்லி நான் வாங்கிக்கிறேன்னு அவர் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதை இவர் என்ன செஞ்சிருக்கணும், இவர்கிட்ட கலந்து பேசியிருக்கணும். யார்கிட்ட கலந்து? திரும்ப அவர்கிட்ட கலந்து பேசியிருக்கணும். ஸோ அவர்கிட்ட கலந்து பேசாம இவர் தன்னிச்சையா எந்த சூழ்நிலையில சொன்னாருங்கிறது ஒன்று பார்க்கணும். நமக்கு அது தெரியாது. நம்ம முதல்வர்கிட்ட நான் பேசலை, ஷானவாஸ் ஹுசைன்ட்டையும் பேசலை. அது எந்த சூழ்நிலையில சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அது ஒரு தவறான ஒரு அது அவர்கிட்ட பேசிட்டு கூட இவர்கிட்ட நான் இந்த மாதிரி முதலமைச்சர் கேட்டாரு, நான் அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டேன்னு கூட தவளை சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க கூட்டணியில அவங்க சீட்டு ஒதுக்கீடு பண்ணும்போது முதல்வர் இந்த வார்த்தையை சொல்லும்போது அப்ப எப்படி இருக்கும்? ஏற்கனவே என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, திருமாவளவன் நம்ம கட்சியை விட்டு கூட்டணியை விட்டு வெளியில போனார்னா கட்சியை உடைச்சிடுவாங்க திமுக, அதுக்கு பயந்துகிட்டு தான் திருமாவளவன் அங்க உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்துச்சு இல்லைங்களா? அப்ப இப்ப இது உறுதி ஆயிடுச்சா? கண்டிப்பா. எஸ் பாலாஜி, இவரு சிந்தனை செல்வன். ஏன்னா சிந்தனை செல்வன் அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா சட்டசபையில அந்நியார் துர்கா அவர்களுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அது ஒரு பேசுபொருள், ஒரு பெரிய சர்ச்சையா இருக்குது. அதுதான் கண்ணு இதெல்லாம் தும்முனாலும் தப்பு, இருமுனாலும் தப்புன்னு நினைக்கிறவங்களுக்கு தப்பு தான். அதை நம்ம சொல்லிட்டு தான் இருமணும், சொல்லிட்டு தான் தும்மணும். அது தலைமைன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அப்புறம் என்னத்துக்கு தலைமை? அவர் படாத பாடுபட்டு எனக்கு இவரை விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவனை நீண்ட நெடுங்காலமா நான் அறிவேன். நாங்கெல்லாம் ஒன்னா பயணிச்சவங்க தான், சரியா? அப்படி இருக்கும்போது அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்சியை இன்னைக்கு வளர்த்து கொண்டுட்டு ஒரு 2 MP ஆகி அதை இன்னும் ஒதுக்கிற அளவுக்கு கொண்டுட்டு வந்த ஒரு நபரை இந்த மாதிரி அசால்ட்டா போற போக்கில் இந்த மாதிரி சொல்லிட்டு போனாக்க அப்ப எப்படி அதை எடுத்துக்க முடியும்? தலைமையை மிஞ்சின தொண்டனா இருக்கக்கூடாது இல்ல, தலைமைக்கு கட்டுப்பட்ட தொண்டனா தான் இருக்கணுமே தவிர தலைமைக்கு மிஞ்சின தொண்டனா இருந்தான்னா அந்த கட்சி வழி நடத்த இயலாது. ஆகையினாலதான் அவர்
இப்போ சீட்டு கொடுக்கல அவருக்கு. இப்போ பொதுவா ஒரு கட்சியில ஒரு கேண்டிடேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னா அந்த கட்சியில இருக்கவங்க கேள்வி கேட்பாங்க. விசிகால ஆளுநர் ஷானவாஸுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னா விசிகால கேட்பாங்க. ஆனா ஆளுநர் ஷானவாஸுக்கு ஏன் சீட்டு கொடுக்கலன்னு திமுகவோட ஐடி விங்ல இருந்து குரல் எழுப்புறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்போ இது எதை குறிக்குது நீங்க பாக்குறீங்க? கண்ண அவருடைய வெல்விஷர்ஸ் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க இல்லையா. ஷானவாஸ் ஹுசைனை பொறுத்த மட்டும் யாருக்கும் ஒரு அதாவது அரசியல் ரீதியா எடுத்து பார்த்தீங்கன்னா யாரு கூடயும் பெரிய டக்கப்போர் இருக்காது. எல்லாத்துக்கூடையும் ஒரு குட் ரிலேஷன்ஷிப்ல தான் இருப்பார். நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருப்பாரே தவிர வேற எந்த விதமான தவறுதலான நபரா இருக்க மாட்டாரு. ஆகையினால எனக்கே பிடிக்கும் அவருடைய பேச்சுக்கள், அவருடைய இதெல்லாம் எனக்கே பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் பிடிக்காம இருக்காது இல்லையா. ஆகையினால இப்ப எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா பட் அவர் இந்த மாதிரி சொன்னதும் எனக்கு அது மிகப்பெரிய குற்றம். ஆனா அவருக்கு இப்ப சீட்டு கொடுக்காதது வருத்தம் தான். ஆனா அதே சமயத்துல கட்சியே சின்ன கட்சி தான் அவங்க கட்சி. அப்போ கொடுத்தவங்களுக்கே திரும்ப திரும்ப சீட்டு கொடுத்துட்டு இருந்தாலும் தப்பு தானே. இப்ப ஆளுநர் ஷானவாஸ் பண்ணது ஒரு அதிக பிரசங்கித்தனமா தானே பார்க்கப்படுது. 100க்கு 100 அதிக பிரசங்கித்தனம் தான். அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது. தலைமைக்கு விசுவாசம் இல்லாதவங்க எப்படி வந்து அந்த தலைமைக்கு அந்த கட்சியில நீடிக்க தகுதி இருக்குங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. அது கட்சியில தலைமை விட்டவ போய் மன்னிப்பு கேட்டு நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். வேற என்ன. அதாவது கண்ணு ஷானவாஸ் ஹுசைனை போன்றவங்களை எல்லாம் வந்து திருமாவளவன் இழக்கிறதுக்கு விரும்ப மாட்டாரு. ஏன்னா அவர் மாற்று மதத்தை சார்ந்தவர், மாற்று இனத்தை சார்ந்தவர். அப்படிப்பட்ட ஒருத்தரை அவங்க இழக்க மாட்டாங்க, புரியுதுங்களா. ஆகையினால இது வந்து நான் 2 பேரை தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன். ஒன்னு ஷானவாஸ் ஹுசைன், இன்னொன்னு வந்து பிரசன்னா. இப்ப எக்மோர் தொகுதியில் நிற்கிற பிரசன்னா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இவங்களுடைய பேச்சு செயல்பாடுகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஆகையினால இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனாலும் இப்போ வந்து தலைவர் அவங்க கட்சி அவங்க எடுக்கிற முடிவு தான் முடிவை தவிர அது சீட்டு வந்து அவர்கிட்ட சொல்றது அவர் இந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்பு இல்ல. இன்னைக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்காத அந்த 3 பேர் பனையூர் பாபு, SS பாலாஜி, ஆளுநர் ஷானவாஸ், சிந்தனை செல்வன் ஆட்கள்லாம் விசிகாக்காக எந்த பொருளுமே கொடுக்கல. அவங்க முழுக்க இந்த 5 வருஷமே வந்து திமுகக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா முட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அதுதான் இங்க பெரிய பிரச்சனை ஆச்சு. அதுதான் தலைவருக்கு கோவத்தை உண்டு பண்ணிருச்சு. அவங்களுக்கு மறுபடியும் சீட்டு கொடுக்காதுக்கு அதுதான் மெயின் காரணம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ளவங்களே சொல்றாங்க. அப்படியெல்லாம் சொல்ல இயலாது. சங்க தமிழன் அவர்கள் பேசுறாரு. கண்ணே, சங்க தமிழன் வந்து அவர் இளைஞரணியில இருக்காரு. அவர் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா தான் பேசுவாரு. நீங்க சங்க தமிழனை பாருங்க, டிஎம்கேக்கு எகென்ஸ்டா தான் அந்த ஆள் பேசிட்டு இருப்பான். டிஎம் கூட்டணியிலே இருப்பான், ஆனா கூட்டணிக்கு எகென்ஸ்டா தான் அந்த ஆள் பேசுவான். அதனாலதான் அவருக்கு சீட்டு கொடுக்கலையா? அந்த ஆளுக்கு எதுக்கு சீட்டு? அதெல்லாம் அப்ப இந்த சீட்டு டிசைட் பண்றது யாரு? திமுகவா விசிக தலைமையான்னு கேக்குறாங்க. இல்ல, விசிக தலைமை தான். திமுக தலைமை இல்ல. நீங்க வந்து கூட்டணியில சீட்டு கொடுக்க வேண்டிய அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. ஆமா, ஒரு கூட்டணிங்கிற முறையில நீங்க தலைமை பண்ணலாம். ஆனா யார அங்க நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு? எங்களுக்கு உரிமை இல்ல. ஆனா நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம்ல. ஏன்னா நாங்க கூட்டணியில தொகுதி கொடுக்குறோம், அதை ஜெயிக்கணுமா இல்லையா? அப்படி ஜெயிக்க மாதிரி கேண்டிடேட் யாருன்னு கேட்கறதுல தப்பு இல்லையா? அப்ப நீங்க திருமாவளவனை இலக்காரமா பாக்குற மாதிரி தானே இருக்கு. அவருக்கு மட்டும் இல்லையா, நாங்க எல்லா காங்கிரஸுக்குமே நாங்க அதை பாக்குறோம். காங்கிரஸுக்குமே அதை பாக்குறோம். நாங்க ஏற்கனவே ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டோம், இந்த நேரம் இருந்தா நல்லது அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படி வந்தா அவன் ஜெயிக்க போறான், அப்படி இல்லைன்னா தோக்க போறான், அவ்வளவுதான். இப்ப இவரு கூட இவங்களுக்கு சீட்டு கொடுக்காத காரணம் என்ன? நாளைக்கு ஒருவேளை தொங்கு சதை சட்டமன்றம் அமையும் போது இவங்க எல்லாம் திமுக சப்போர்ட் பண்ணிடக்கூடாது, விசிகாவோட எம்எல்ஏக்கள் விசிகா பக்கம் தான் இருக்கணும், திமுக பக்கம் போக கூடாது அப்படிங்கிற எண்ணத்துலதான் இவங்க யாருக்குமே மறுபடியும் சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து அதுல நியாயம் இருக்குத்தானே செய்த ஓரளவு. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி வந்து அந்த கட்சியினுடைய இதுக்கு முன்னா அவங்க கொறடா வந்து அவங்க மாற்றி அவங்க செயல்பட்டாங்கன்னா அவங்கள கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு வந்து அந்த கொறடாவுக்கு அதிகாரம் இருக்கு, சரிங்களா? ஆகையினால அப்படி போவான். அப்படி திருமாகிட்ட இருக்கக்கூடியவங்க வந்து அந்த மாதிரி போவாங்கங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு கட்டுச்சிட்டான ஒரு குரூப் தான் அது. அவங்கள வந்து உடைக்க முடியாது. ஆனா இவர் வந்து கொஞ்சம் அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா முதல்வர்கிட்ட சொல்லி தான் தொகுதிக்கு நிறைய இது செஞ்சு கொடுத்தாரு, அதனால இன்னொரு தொகுதியை நம்ம டெவலப் பண்ணுவோங்கிறதுக்காக அவர் கேட்டிருக்கலாம்.
இல்லை அவருடைய கம்யூனிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இன்னொரு தொகுதியை கூட எங்களுக்கு ஒதுக்கி கொடுங்க, அந்த தொகுதியை நான் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது கூட அந்த எண்ணத்தில் கேட்டுக்கணுமே தவிர, அது வந்து அதை கேட்கறது கூட அவர்கிட்ட கேட்டுட்டு நான் இதை கேட்டுட்டேன்னு இவர்கிட்ட சொல்லியிருக்கணும். தலைவர் இந்த மாதிரி நான் பேசிட்டு இருக்க மாதிரி இந்த வார்த்தையை நான் சொன்னேன், அதனால தயவு செஞ்சு எனக்கு இந்த தொகுதியை வாங்கி கொடுங்கன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கணும். அவங்க தலைவர்கிட்ட அட்வான்ஸாக சொல்லாதது தான் தப்பே தவிர, மற்றபடி ஷானவாஸ் ஹுசைன் மேலே தவறு இருக்கு மாதிரி எனக்கு தெரியலை. ஆனாலும் காலங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். இப்போ அரூர் தொகுதி கேட்டால் எனக்கு வந்து பன்ருட்டியை கொடுக்குறாங்க, பல்லாவரம் கேட்டால் பன்ருட்டியை கொடுக்குறாங்க, அரூர் தொகுதி கேட்டால் வந்து இது கொடுக்குறாங்க, காட்டு மன்னார் கோயிலை கொடுக்குறாங்க அப்படின்னு திருமாவளவன் வருத்தமாக பேசுகிறாரு. அந்த கொடுக்குற 8 தொகுதியில கூட அவங்க விரும்புகிற தொகுதியை கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? நீங்க கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்கும்ல. அந்த கூட்டணி தர்மங்கிறது, கூட்டணி எதுக்கு நாங்கள் வச்சுக்கிறோம்? இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 2 தொகுதியோ அல்ல 3 தொகுதியில் நீங்கள் நின்றா வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, ஒரு 3 தொகுதி உங்களுக்கு நாங்கள் ஒதுக்கி இருக்கோம். 3 தொகுதியும் உங்களுக்கு 3 தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா அதை நாங்கள் என்ன பண்ணுவோம், அதில் ஒரு தொகுதியை எங்களுக்கு எடுத்துக்குவோம். இது வந்து கூட்டணியில் இது எல்லா கட்சியிலையும் எப்பவும் நடக்கிற விஷயம் தான் கண்ணு. ஏன்னா நான் வந்து கூட்டணியிலேயே போய் பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கேன். நமக்கு எங்கே வெற்றி வாய்ப்பு ஒரு 10 லிஸ்ட்டு கொடுப்போம். இந்த 10 தொகுதிகளில் எங்களுக்கு ஒரு 8 தொகுதி ஒதுக்குங்கன்னு அவர் 15 கூட கொடுத்துருக்கலாம். அதில் எனக்கு வந்து இந்த தொகுதியெல்லாம் கொடுங்கன்னு கேட்டிருப்பாரு. அதில் அவங்க வந்து எந்தெந்த தொகுதியை கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. இவங்க கேட்குற தொகுதியை கொடுக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா எங்களுக்கும் அங்கே வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ 10 தொகுதியில் இருக்குதுன்னா 10ல் வந்து ஒரு 4 தொகுதியை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம், 6 தொகுதியை நாங்கள் எடுத்துப்போம். இது நடைமுறை, இதுதான் அரசியல். அதுக்காக எல்லா தொகுதியும் அவங்க வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியை மாத்திரம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதியிலேயே நாங்கள் போய் போட்டி போட முடியாது இல்லையா? இப்போ அதையும் நாங்கள் எடுத்தானே நிற்கணும். அது வந்து ஏற்புடையது இல்லை அந்த கேள்வி அவர் சொன்னது, திரும்ப சொன்னது. ஆனால் திரும்ப வந்து இன்னொன்று நினைச்சு பார்க்கணும். ஏன்னா சென்ற முறை வந்து 6 தொகுதி வாங்கின திரும்ப 4 தொகுதி தான் வெற்றி பெற்றாரு. 2 தொகுதியில் தோல்வி அடைஞ்சாரு. அப்படி இருந்தும் கூட இந்த முறை என்ன பண்ணியிருக்கோம், மற்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் 5 தொகுதி தான் ஒதுக்கணும். 6 கொடுத்தோம், இந்த தடவை 5 தான் கொடுத்தோம். அதே மாதிரி மற்ற முஸ்லீம் லீக்குக்கும் 3 கொடுத்தவங்களுக்கு 2 தான் கொடுத்துருக்கோம். அப்ப இந்த மாதிரி இப்ப போன தடவை கொடுத்த இன்னொருத்தருக்கு தொகுதியே கொடுக்கல. இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்க மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில கூட எங்களுக்கு வந்து இவங்க கேப்டன் கட்சி நம்ம கூட வருதுன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கீடு பண்ணணுங்கிற எண்ணம் இருந்ததுனால அவங்களுக்கு 2 தொகுதியை ஒதுக்கீடு பண்ணி 8 தொகுதியா கொடுத்தோம். திருமாவுக்கு 8 தொகுதி கொடுத்துருக்கணும். இதை திருமாவும் நினைச்சு பார்க்கணும், அவங்க கட்சி தொண்டர்களும் நினைச்சு பார்க்கணும். அதை விட்டு வந்து எங்களை நிறைய பேர் வந்து திருமாவளவனை வளர்த்து விடாதீங்க, திருமாவளவன் வளர்த்து விட்டா இந்த மக்களுக்கு அவங்க தான் அவங்களால இந்த பிசிஆர் கேஸை போட்டு ரொம்ப இம்சப்படுத்துறாங்கன்னாலாம் எவ்வளோ பேர் சிஎம்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, என்கிட்டையும் சொல்றாங்க. அதெல்லாம் நடைமுறையில் உண்டு. பட் இருந்தாலும் நான் அதையும் மீறி தான் திரும்ப அவங்கள நாங்கள் கூட கூட்டணியில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதை அவங்க நல்லதா எடுத்துக்கணும். என்னடா 6 தொகுதி வச்சிருக்கோம், இப்போ நமக்கு 8 தொகுதி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் சொன்னானுங்க. இவர் வந்து தாவேக்கா கூட போயிடுவாரு, தாவேக்கா கூட போறதுன்னு நான் தான் அன்னைக்கு இருந்து சொன்னேன்னு. தாவேக்காவுக்கு போறவங்கள நாங்க யாரும் கயிறை போட்டு கட்டி வைக்கல. யார் வேணாலும் எப்போ வேணாலும் போயிருக்கலாம். இப்ப தாவேக்காவுடைய ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சா? மக்களுடைய பரவலா என்ன பேசுறாங்க? ஒரு 10% ஓட்டுகள் வந்தாலே பெரிய விஷயம்னு பேசுறாங்க. அப்ப நீங்க அங்க போனா என்ன இன்னும் ஒரு 1% 2% கூட வரும், அவ்வளவுதானே. வேற என்ன உங்களால ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற இயலாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? இல்ல இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த தலித் இல்ல அதை வச்சுதானே மிரட்டிட்டு இருந்தாங்க எங்களை. காங்கிரஸும் மிரட்டினா விடுதலை சிறுத்தைகள் எங்களை அதைத்தான் வச்சுதானே மிரட்டினாங்க. விடுதலை சிறுத்தைகள் அந்த பொதுச் செயலாளர் கூட என்ன சொன்னாரு, எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாரா இல்லையா? அப்புறம் அதான் நீங்க மிரட்டலுக்கு அடிபணிஞ்ச மாதிரி தானே தெரியும். மிரட்டலுக்கு நாங்க ஒன்னும் அடிபணியில, நட்பு. சரி சிறுத்தைகள் வந்து நம்ம கூட இவ்வளவு நாள் பயணிக்கிறாங்க, இன்னைக்கு திடீர்னு அவங்கள நம்ம கட் பண்ணி விட வேண்டாம். காங்கிரஸும் அவங்க தலைமை என்ன சொல்லிட்டாங்க, நாங்க அதை பத்தி எதுவும் பேசல, அவங்க மற்றவங்க பேசுறாங்க, நாங்க அவங்கள பேசக்கூடாதுன்னு நாங்க எங்க பொதுச் செயலாளர் அறிக்கை விட்டாரு, வேணுகோபாலே அறிக்கை விட்டாரு. அதுக்கு பின்னாடி அவங்க யாரும் பேசல. இல்ல
அப்படின்னாங்க. நேற்று கூட 4 நாளைக்கு முன்னாடி நான் இவர்கிட்ட பேசினேன், திருச்சி வேலுசாமிகிட்ட பேசினேன். என்ன சாமி நீங்கள் என்ன அப்படி பேசுனீங்க இப்படி பேசுனீங்க, கடைசியில் இப்போ சீட்டு இந்த இதை 2 கூட வாங்குறதுக்கோசரம் தான் மண்டி போட்டு பேசுனீங்களா அப்படின்னு. ஐயோ விடுங்க, அது நாசமாக போகுது, அவங்களாவது ஏதாவது அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு பாவம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி தான் அந்த தம்பியும் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர். ஸோ இவங்கெல்லாம் வந்து கண்ணு தலைமை வந்து முடிவு பண்ணுறது தான் கண்ணு. காங்கிரஸை பொறுத்த மட்டிலும் தலைமை சொன்னா தான் சீட்டை தவிர தலைமை சொல்லலைன்னா சீட்டு இல்லை. ஆகையினால இதெல்லாம் சகஜம். ஆனால் இப்போ வந்து திருமாவை பொறுத்த மட்டிலும் இந்த 8 தொகுதியில் அவங்க வெற்றி பெறணும். இப்போ ஒரு தொகுதியில் வந்து எம்எல்ஏ வரணுங்கிறது எனக்கு என்னன்னு தெரியல. ஏற்கனவே திருமா வந்து உங்களுக்கு அவர் ரொம்ப முனையான ஆள். ஆரம்பத்தில் ஒரு எம்எல்ஏ தொகுதியில் வந்து எங்கள் கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்திலிருந்து கலைஞர் சீட்டில் ஒரு எம்எல்ஏவாக வந்தார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இடையிலேயே வந்து அந்த தொகுதியை வந்து அவர் அந்த இதை ராஜினாமா பண்ணிட்டார். நாடாளுமன்றம் இல்லை, சட்டமன்றம். நாடாளுமன்றத்துக்கு போனார் இல்லையா, அப்போ அதுக்கு பின்னாடி. சரி சரியா? ஸோ ஆகையினால நாடாளுமன்றம் போகிறதுக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணிட்டாரு. அதனால அவருக்கு வந்து கோபம் முன்நோக்கில் வரும். ஆனால் இப்போ அவருக்கு வயசாயிடுச்சு, 60 வயசை கடந்துட்டாரு. அவரும் அரசியல்னா இப்படி தான் இருக்குங்கிறத அவருக்கும் புரிஞ்சுக்கிட்டாரு, மெச்சூரிட்டி வந்துருச்சு. அதனால அவரு வந்து இன்னும் ஓரளவுக்கு இப்போ அவர் திருமணமே பண்ணிக்காம பண்ணுறாரு. அதில் என்கிட்ட கூட சில பேர் கேட்டாங்க, என்ன அவர் அக்கா மகளுக்கெல்லாம் வந்து சீட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. அக்கா மகளுக்கு சீட்டு கொடுத்தா ஆகாதா? வாரிசு அரசியலுங்கிற மாதிரி. வாரிசு அரசியல், ஏன்னா அவருக்கே குழந்தை இல்லை, ஒன்றும் இல்லை, கல்யாணமே பண்ணிக்கல. அப்போ அவங்க சுற்றியில் இருக்கக்கூடியவங்க அவங்க யாரோ ஒருத்தர் கொடுக்கறத அவன் அக்கா அவங்க இன்னும் முனைப்பா வேலை பார்ப்பாங்கல்ல. எப்படி வேலை பார்ப்பாங்க? ஏன் அவ்வளோ இளைஞர்கள் அவ்வளோ மக்கள் இருக்கும்போது இவங்க அக்கா பொண்ணு கொடுக்குற அந்த ஒரு சீட்டை அக்கா பொண்ணு இதுவரை கட்சியில தானே இருந்தாங்க. கட்சியில பிரச்சனை இல்லை. கட்சியில அவங்க அக்காவும் கட்சியில இருந்துச்சு, இந்த பிள்ளைங்க கட்சியில தான் இருக்கு, அவங்க ஹஸ்பண்டும் கட்சியில தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன கண்ணு இதெல்லாம் தெரியாதவன் பேசுறது. நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க குடும்பமே அரசியல் குடும்பம், அவங்க எல்லாருமே இவருக்கு பின்னாலே நிக்கிறாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு சீட்டு கொடுத்தது தப்புன்னு சொல்ல இயலாது. அது வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியும் கூட, அது வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய பொண்ணும் கூட. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப விஜய் அவர்கள் இந்த தலித் வாக்குகள், குறிப்பா வந்து இந்த பறையர்களோட வாக்குகளை மொத்தமா அள்ளிட்டு போயிட்டாரு. அதாவது திருமாவளவனுக்கு போகக்கூடிய இந்த வாக்குல 70% மேல விஜய் அவர்களுக்கு பக்கம் போயிருச்சு. அதனாலதான் மாநில அரசியல்ல கவனம் செலுத்தினாதான் கட்சியை தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எம்பில இருந்து இவர் எம்எல்ஏக்கு போட்டி போடுறாரு அப்படிங்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு போட்டியா இருக்கிறாரு. கண்ண நீங்க அது தப்பு கண்ண. அதாவது எந்த கால்குலேஷனை வச்சு பழைய கம்யூனிட்டி பீப்புள்ஸ் எல்லாம் வந்து விஜய் கூட போயிட்டாங்கன்னு சொல்றீங்க? இல்ல, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு அவ்வளவு பேரும் இந்த சமூகத்தை, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எப்படி சொல்றீங்க? எல்லா சமூகத்தை, அதாவது நீங்க நினைக்கலாம் நிறைய அவர் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலையா இருக்கிறதுனால அவங்க எல்லாம் இப்ப தற்கொலைய விடுதலை சிறுத்தைகள் இருக்கவே எவனுமே தற்கொலை இல்லை. அவன் சாதாரண ஒரு விடுதலை சிறுத்தை ஒரு தொண்டன்ட்டு நீங்க பேசி ஜெயிச்சிருங்க பார்ப்போம். அவன் நான் நிறைய பேசியிருக்கேன். அவங்க உலக அரசியலையே கரைச்சு குடிச்ச பயிலுவோம். சரியா? ஆகையினால விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த வெற்றி வாய்ப்புகளை எவனாலையும் தடுக்கவும் முடியாது. அந்த தொண்டன்களை எவனையும் அவளை ஈஸியா கூட்டிட்டு போய் கும்மி அடிக்க முடியாது. இல்ல, இப்ப அவர் வந்து எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு போட்டி போடுறதுனால ஒரு ஹங் அசம்பிளி தொங்கு சட்டசபை வரும்போது அவர் ஒரு மெயின் போர்ஷனா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? என்ன ஒருவேளை அவருக்கு துணை முதலமைச்சரோ இல்ல மத்திய எதாவது சொல்றது மந்திரி அமைச்சரோ இல்ல பதவி கொடுக்கற மாதிரியே வருமா? கண்ண நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன நோக்கத்துல நின்றாருங்கிறது எனக்கு தெரியாது. இல்ல, அவங்க கட்சிக்காரங்க அந்த மாதிரி அவர்கிட்ட பேசல. நானு திருமா கிட்ட பேசல. பேசியிருந்தா அவரு இந்த காரணத்தினால்தான் நான் நிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நான் அவர்கிட்ட பேசல. இது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்ப பொறுத்தது. அது ஏன் நீங்க அங்க நின்றீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. அங்க நின்றதுக்கு என்ன காரணம்னு வேணா நம்ம கேட்கலாம். அதுக்கு அவர்கிட்ட 1000 காரணங்கள் இருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பார்வை என்ன? என்னுடைய பார்வை வந்து நாடாளுமன்றத்துல போனா அவருக்கு வந்து நாடாளுமன்றத்துல இருந்துகிட்டு அவர் இங்கே வந்து அவர் தொகுதிக்கு மக்களுக்கு மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா வந்து இங்கே போய் அந்தந்த அமைச்சர்களை பார்த்து பேச வேண்டியிருக்கு. இதே லோக்கல் சட்டமன்றத்தில் இருந்தாருன்னு சொன்னால் ஈஸியாக அணுகிறதுக்கு அணுகுமுறை சரியாக இருக்கும். ஒரு எம்பியாக இருந்து போய் ஒரு மந்திரிகிட்ட ஒரு காரியம் சொல்கிறதுக்கும் அங்கே எம்எல்ஏவாக இருந்து போய் சொன்னால் அதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி. அதை இப்போ இவர் டெல்லியில் இருக்க மந்திரிகள்கிட்ட பேசலாம்.
ஆனா இங்க இருக்க மந்திரிகள்கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டப்படும். ஆனா இது எம்எல்ஏவா இருந்தாருன்னா ஈஸியா இருக்கும், மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேவை செய்ய முடியும். அதனாலதான் அவர் எம்எல்ஏவுக்கு நிக்கிறாருங்கிற என்னுடைய பார்வை. மத்தபடி அதுல பின்னோட்டம் எதுவும் இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கண்ணு. நாளைக்கு அதாவது கண்ணு, திருமாவை பொறுத்த மட்டும் திமுகவினுடைய செல்ல பிள்ளை தான். நீங்க யாரு வேணாலும் எப்படி வேணாலும் அப்படியே ஏமாத்திட்டு இருக்கீங்க. இதை சொல்லி அப்படியெல்லாம் ஏமாத்தல. செல்ல பிள்ளைனா நீங்க தேமுதிக கொடுத்த ஒரு மரியாதையே நீங்க முட்டாள்தனமா எல்லா பேரும் பேசுறோம்னா நீங்களும் பேசுறீங்க. தேமுதிக வந்து எதிர்கட்சியில இருந்துருச்சா இல்லையா? எப்பவோ இருந்தது இல்ல, எப்பவோங்கிறதல்ல. என்னைக்கா ஒருத்தன் முதலமைச்சரா வந்தான்னா முதலமைச்சர் தான். இப்போ இருக்கன்னு 1967 காங்கிரஸ் இருந்த நிலைமைக்கும் 2027 காங்கிரஸ் அதெல்லாம் ஒரு ஓபிஎஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம், முன்னாள் முதலமைச்சர் தான். அவருக்கு இப்ப நீங்க துணை முதலமைச்சரா கொடுக்க போறீங்க? இங்க பாரு, துணை ஏன் சொல்ல முடியாது. ஏன்னா எங்க தலைவர் என்ன வேணாலும் செய்வாரு. நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் அவர் ஒருத்தர்னு அவரே சொல்றாரு, எங்க தலைவரே பேசுறாரு. சரியா? அரசியல் சதுரங்கத்துல நேற்றைய எதிரி இன்றைய நண்பன், இன்றைய எதிரி நாளைய எதிரி. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஜுஜுபி மேட்ரு. அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆகையினால நம்ம காலங்கள் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு. ஒரு புண்ணு ஏற்பட்டா அந்த புண்ணுக்கு மருந்து கட்டுறோம். அது காலம் ஆக ஆகத்தான் புண்ணு அருமையை தவிர தழும்பு அப்படியே இருக்கத்தானே செய்யும். தழும்பு இருக்கும், அதுவும் மறையிறதுக்கு இப்ப மெடிசன்ஸ் எல்லாம் வந்துருச்சு, கவலைப்படாத. மேல டாட்டு போடுவீங்களா? ஆமா, அதெல்லாம் டாட்டு போட்டாலும் சரி, வேற ஏதாவது போட்டாலும் தழும்புகள்லாம் இப்ப மாறிடுது. அந்த ஸ்கின்னே வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேற ஸ்கின்னே எடுத்து கட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு மருத்துவம். தொடர்ச்சியாக பேசுவோம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.